இன்றைக்கு வேளம்பட்டி பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் அதாவது நீர்நிலையை ஆக்கிரமிப்பு செய்து இங்கு சுங்கச்சாவடியை அமைத்திருக்கின்றார்கள். கடந்த 2-3 ஆண்டுகளாக இங்கே இந்த பகுதியை இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தொடர்ந்து போராட்டம் நடத்தி இந்த சுங்கச்சாவடி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளையும் சந்தித்து மனுக்களை கொடுத்திருக்கின்றார்கள். பல்வேறு கூட்டங்களை நடத்தி ஆய்வு செய்திருக்கின்றார்கள். தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இந்த சுங்கச்சாவடியை இங்கே அமைத்தே தீர்வோம் என்கின்ற வகையில் சுங்கம் வசூலிப்பதற்காக உண்டான முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு ஒருங்கிணைப்பு குழுவாக இந்த வேளம்பட்டி ஊராட்சி பகுதியில் அமைத்து அந்த ஒருங்கிணைப்பு குழு இன்றைக்கு பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக இன்றைக்கு கிட்டத்தட்ட 60 அமைப்புகள், அரசியல் கட்சிகள் மற்றும் 60 அமைப்புகளை சார்ந்த அனைத்து அமைப்புகளையும் வரவழைத்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக இந்த பகுதியில் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் அரசினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். இந்த சாலையானது சட்ட விதிகளுக்கு மாறாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு சாலை. ஒரு தேசிய நெடுஞ்சாலை 4 வழி சாலையாக 6 வழி சாலையாக இருந்தால் அது சட்ட விதிகள், பல்வேறு சட்ட விதிகள் இயக்கப்பட வேண்டும். அதாவது சர்வீஸ் ரோடிலிருந்து பல்வேறு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வாகனங்கள் நிறுத்தும் இடம், இப்படி பல்வேறு வசதி வாய்ப்புகளோடு தான் அந்த சாலை அமைக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த சட்ட விதியின்படி இந்த சாலை அமைக்கப்படவில்லை. அதேபோல் நகராட்சி, மாநகராட்சி பகுதிகளில் இது போன்ற சாலை குறுகிய வழி சாலையாக இருந்தால் அங்கு சுங்கச்சாவடி அமைக்கக்கூடாது என்கின்ற சட்ட விதிகளெல்லாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை இப்பொழுது இருக்கின்றது. ஆகவே அந்த சட்ட விதிகள் படி இந்த சாலை அமைக்கப்படவில்லை என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தியும், அதேபோல் மாநகராட்சியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பாதை இருக்கின்றது என்கின்ற அடிப்படையிலும், அதேபோல் நிலையை ஆக்கிரமிப்பு செய்து இந்த சுங்கச்சாவடி அமைத்திருக்கக்கூடிய நிலையை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது ஒரு மக்களினுடைய கோரிக்கை, மக்கள் போராட்டம். இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய அனைத்து மக்களினுடைய போராட்டமாக இன்றைக்கு இது உருவெடுத்திருக்கின்றது. இதை உடனடியாக அரசு பரிசீலனை செய்து இந்த பகுதியில் அமையக்கூடிய சுங்கச்சாவடியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். இதுதான் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் என்னுடைய கோரிக்கையும். பொதுமக்களினுடைய நிலையை அறிந்து சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் நானும் இந்த கோரிக்கையை வலியுறுத்துகின்றேன். இதனுடைய பகுதியாக தொடர்ந்து இந்த போராட்டம் மாநில அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் அதேபோல் தேசிய அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் சந்தித்து இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த சுங்கச்சாவடியை நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த அனைத்து அமைப்புகள், அனைத்து பொதுமக்களினுடைய கோரிக்கை என்பதை கூறிக்கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை